அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. ஒற்றை தலைவலி வந்துச்சுன்னுவாங்க. அவங்களாம் என்ன பண்ணணும், முந்திரி பருப்பு அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா ஒற்றை தலைவலி குணமாயிடும், தசைப்பிடிப்பு குணமாகும், பெருங்குடல் புற்றுநோய் குணமாகும், அதே போல் சர்க்கரை வியாதி குணமாகும், ரத்த அழுத்தம் கம்மியாகும். அதே போல் ஒற்றை தலைவலி இருக்கவங்க ஆப்பிளை நாளாக கட் பண்ணுங்கள், உப்பு தடவி சாப்பிட்டீங்கன்னா தலைவலி குணமாயிடும். அதே போல் வேப்பங்கொட்டை அந்த தோலோட மிக்சியில் போட்டு அடித்து நெத்தியில் பத்து போட்டிங்கன்னா தலைவலி குணமாகிடும். அதே போல் நம்ம இஞ்சி ஒரு துண்டு எடுத்துங்க, பசும்பாலில் கலந்து மிக்ஸியில் அடித்து அதை நெத்தியில் பத்து போட்டிங்கனாலும் தலைவலி குணமாகிடும். அதே போல் 5 ஏலக்காயை மென்று சுட தண்ணி வெந்நீர் ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா அப்போதைக்கு தலைவலி குணமாகிடும். அதே போல் கருவேப்பிலை அடிக்கடி ஜூஸ் செய்து குடிங்க. தலைக்கு முடி கருமையாகிறதுக்கு அடிக்கடி கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா கருமையாகும். அதே போல் சர்க்கரை வியாதிக்கு கருவேப்பிலை ஜூஸ் குடிச்சிங்கன்னா சர்க்கரை வியாதி குணமாகும். அதனுடைய கருவேப்பிலையுடைய பழத்தை சாப்பிட்டிங்கன்னா கண் பார்வை தெளிவடையும். அதே போல் நமக்கு முடிக்கு கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துங்க, செம்பருத்தி பூ 2 எடுத்துங்க. இது 2ஐயும் அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி தேங்காய் எண்ணெயில் கொதிக்க வச்சு வடிகட்டி தலைக்கு தடவிடுவாங்க. தலை நரைமுடி குணமாகும். நரைமுடி நரைச்செல்லாம் குணமாகி கருகருன்னு முடி வளரும். அதே போல் அல்சர் இருக்கிறவங்க ஒரு டம்ளர் தேங்காய் பாலுடன் தேன் கலந்து சாப்பிடுவாங்க, எப்பேற்பட்ட அல்சரும் குணமாயிடும். அதே போல் அகத்திக்கீரை கடைஞ்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட அல்சரும் குணமாயிடும். அதே போல் வாழைப்பூ பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க, எப்பேற்பட்ட அல்சரும் குணமாயிடும். கருப்பை சுத்தமாயிடும், சர்க்கரை வியாதி குணமாகும். அதே போல் நெல்லிக்காய் ஜூஸுடன் தேன் கலந்து சாப்பிடுவாங்க, அல்சர் குணமாகும். அதே போல் கேன்சர் குணமாக டெய்லி கேரட் சாப்பிடுங்க. அதே போல் 4 பாதாம் பருப்பு சாப்பிடுங்க, கேன்சர் குணமாகும். அதே போலவே இப்போது திராட்சை விதையை நம்ம மிக்சியில் போட்டு அடித்து குடிச்சிங்கன்னா கேன்சர் செல்லில் அடித்து கேன்சர் குணப்படுத்தும். அதே போல் நித்திய கல்யாணி பூ டெய்லி ஒரு 10 பூ எடுத்துங்க, ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் 48 நாட்கள் குடிச்சுடுவாங்க, எப்பேற்பட்ட கேன்சரும் குணமாயிடும். அதே போல் துளசி இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துங்க, டெய்லி ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி 48 நாட்கள் வெறும் வயிற்றில் குடிச்சுட்டு வந்தீங்கன்னா கேன்சர் குணமாகும். அதே போல் வில்வம் பழத்தை எடுத்து உள்ள வேறு நாரெல்லாம் எடுத்துகிட்டு வெல்லம் கலந்து சாப்பிடுவதெல்லாம் கேன்சர் குணமாகும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.